அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ்க்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பேட்டர்ன், why you feel responsible for everyone's happiness. அதாவது ஏன் எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன, அதனால் நீங்கள் எப்படி பாதிக்கப்படுறீங்க, இது ஏன் நான் பேட்டர்ன்னு சொல்கிறேன், இந்த பேட்டர்ன்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், இது அத்தனையும் தான் இன்னும் எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 37 பேட்டர்ன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 37 பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு இல்லை, முழுசாகவே ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸில் எந்த அளவுக்கு நீங்கள் பேட்டர்ன்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் எபிசோட்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ் நான் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாக்க, குழந்தை பருவ காயங்களாலேயும் இல்லை நம்மளுடைய உணர்வுகள் நிராகரிக்கப்பட்டதனாலையும் இல்லை நார்சிஸ்டிக் அப்யூஸ் இதனால் நமக்குள்ளே மறைஞ்சி இருக்கக்கூடிய ஹிடன் சர்வைவல் பேட்டர்ன்ஸை வெளிக்கொணர்றது தான் இந்த சீரீஸோடைய முதன்மையான நோக்கம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் இது எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னாக்க, அந்த பேட்டர்ன்ஸ் அத்தனையும் நீங்கள் எப்படி உடைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களை சுற்றி உள்ள எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறது. ஸோ அதையெல்லாம் நல்ல குணம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டுருப்பாங்க. பட் ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் உங்களை சுற்றி உள்ள யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை நீங்கள் தியாகம் பண்ணால் மட்டும்தான், உங்களை நீங்கள் சுருக்கிக்கிட்டால் மட்டும்தான், உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான், உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தா மட்டும்தான் மற்ற எல்லாரையும் உங்களால் சந்தோஷமாக வச்சுருக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்க நீங்கள் அதே அளவு சந்தோஷத்தோடு இருக்கீங்களா? என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே வந்த ஆன்சர் நோ அப்படின்றாங்க. ஒருத்தர் கூட என்னை சுற்றி இருந்தவங்க சந்தோஷமாக போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன், இதைத்தான் சொன்னாங்களே ஒழிய நீங்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு என்னுடைய நேரடியான கேள்விக்கு அவங்கள்ட்டேருந்து வந்த பதில் தயங்கி தான் சொன்னாங்க. மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கேன்றத சத்தமாக சொன்னவங்க நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்றத ரொம்பவும் லோ வாய்ஸில் தயக்கத்தோட குற்ற உணர்வோட வலியோட சொன்னாங்க. அது இவ்வளோ நாள் அவங்களுக்கே புரியல. ஸோ மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கிறது முக்கியம்தான், நான் இல்லைங்கள. நம்ம நேசிக்கிற உறவுகள் சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறது சரிதான், நான் இல்லைன்ல. அதுக்காக உங்களை இழக்கணுமா, உங்களை சுருக்கிக்கணுமா, உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணுமா? அதை பண்ணித்தான் மற்றவங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருப்பீங்க அப்படின்னா இந்த லைஃப் நீங்கள் வாழறதே வேஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நாம் இந்த எபிசோடில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் எப்போயாச்சும் மற்றவங்க கவலையாக இருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? மற்றவங்க கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் கவலையாக மாறிடுறீங்களா? அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்குதா? அதே மாதிரி யாராவது ஒருத்தர் அப்செட் ஆகிட்டாங்க, பட் அந்த அப்செட்டுக்கு நீங்கள் காரணம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் உங்களுடைய சொந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் கேரிங்கான பர்சன் மட்டும் கிடையாது, பட் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஹிடன் சர்வைவல் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற பர்சனும் கூட. ஸோ மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு லிமிட்டட் பிலீஃப்குள்ளே மாட்டிகிட்ருக்கிற பர்சனும் கூட. பட் உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது நீங்கள் கேரிங் பர்சன் தான் அப்படின்னு இந்த சொசைட்டி உங்களை நம்ப வச்சுருக்கும், நீங்களும் நம்பிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த கேரிங் அப்படின்றது ஒரு ஹிடன் சர்வைவல் பேட்டர்ன் அப்படின்றத இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கணும், கட்டாயமாக பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய முடிவுகள். இதுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக பொறுப்பு எடுத்துக்கணும். பட் மற்றவங்களுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது.
அடுத்தவங்க நல்லபடியாக வாழறதுக்கு உங்களை நீங்கள் சைட் சப்போர்ட் மாற்றிப்பீங்க. பட் உங்கள் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. இந்த உண்மையை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, இது உங்கள் லைஃப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி பாதிக்குது, இதுலேருந்து நாம் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல் பார்ட்டாக நான் சொல்கிறது, இந்த பேட்டர்ன் எப்படி க்ரியேட் ஆகுது, நமக்குள்ளே எப்படி இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன. முதல் காரணம், நாம் எமோஷ்னல் கேர் கிவராக இருந்திருப்போம். அதாவது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னாக்க, குழந்தையாக இருக்கிறப்போ உங்கள் பேரண்ட்ஸை கம்ஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த பேட்டர்னை கையில் எடுத்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மாவை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கலாம். பட் அவங்க உங்களை அப்யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க டாக்ஸிக் என்வரான்மெண்ட்டில் வச்சுருந்தாலும் சரி, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். பட் உண்மையிலே இங்கே உங்களை கம்ஃபோர்ட் பண்ண வேண்டியது அவங்க தான், பேரண்ட்ஸ் தான். குழந்தையாக இருக்கிறப்போ நம்மளை கம்ஃபோர்ட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ். அதுக்கு பதிலாக குழந்தைகள் பேரண்ட்ஸை கம்ஃபோர்ட் பண்ண நினச்சாங்க அப்படின்னாக்க அங்கே ஒரு ஹெல்த்தியான என்வரான்மெண்ட் இல்லை, அங்கே ஒரு ஹெல்த்தியான சைல்டுஹுட் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது என்ன ஆகும், நீங்கள் எப்போ பாரு அவங்க மூடை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க கோவத்தை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. இந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் மறந்து கலகலப்பாகிறதுக்கு ஒரு பீஸ் மேக்கராக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், முதல் விஷயம், உங்களோட குழந்தை பருவத்தை நீங்கள் குழந்தையாக இருக்க அவங்க அலோவ் பண்ணலை. குழந்தையாக நீங்கள் இருக்கிறதுக்கான அந்த விஷயத்தை அவங்க அலோவ் பண்ணலை. உங்களை பெரிய மனுஷத்தனமாக அவங்கங்க மாற்றுறாங்க. உங்களை எமோஷ்னலாக ரெஸ்பான்சிபிள் ஆக்குறாங்க. உங்கள் குழந்தை பருவத்தை பிடுங்கிட்டு உங்களை அங்கேயே பெரிய மனுஷத்தனத்தோடு வளரணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னாக்க, உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடிய கோர் பிலீஃப், உங்கள் எல்லாரையும் ஓகேவா வச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடுது. ரெண்டாவது காரணம், நீங்கள் மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுருந்தா தான் அவங்களுடைய லவ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ தான் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லவ் அப்படின்றது எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வர்றது தாங்க லவ். பிள்ளைங்களாகட்டும், பெற்றவங்களாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், நம்ம கட்டிக்கிட்டவங்களாகட்டும், இல்லை நம்ம பார்ட்னர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம தெரிஞ்சவங்களாகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறேன், நாம் யார் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறதுனால நம்ம மேலே ஒருத்தவங்க லவ் காட்டுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான லவ். பட் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, செய்யாதீங்கன்னு சொல்லியும் அதை அவங்க செய்கிறாங்க. சரி, அது செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம விலகி வந்துட்டோம் அப்படின்னா, அவங்கள விலகி போயிட்டாங்கன்னா அது லவ் கிடையாது. இவங்க இப்படித்தான், இப்போ நான் கவிதா, நான் இருக்கிறேன், இவ இப்படித்தான், இவளுக்கு கிண்டல்ன்ற பேரில் அவமரியாதை பேசினா பிடிக்காது, அப்போது பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வேண்டியவங்க. நான் யார் பேசுனேன், உன்னை பெற்றவங்க தானே, உன் கூட பிறந்தவங்க தானே, ஏன் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கனாக்க அவங்க லவ் எனக்கு தேவையில்லை. நான் சொல்கிற வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ என்னை அவமரியாதை படுத்துகிற ஒரு உறவை நான் தக்க வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னை மதிக்கிற, என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு உறவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தா தான் நமக்கு லவ் கிடைக்கும் அப்படின்னு குழந்தை பருவத்தில் நம்ம நம்பியிருப்போம். ஸோ அப்பா கோவப்பட்டாருனாக்கா நம்ம அமைதியாக ஒபே பண்ணிட்டு நடக்கணும். அவருடைய கோபத்துக்கு நாம் காரணம் இல்லை அப்படின்னாலும் நாம் பணிஞ்சு போகணும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான் இது. ஸோ இது மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் புகழப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, ஒபீடியண்ட்டாக இருந்திருப்பீங்க, அமைதியாக இருந்திருப்பீங்க, இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க, இல்லை உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தந்த நேரங்களில் தான் உங்களை அவங்க புகழ்ந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, இதெல்லாம் பண்ணால் தான் லவ் கிடைக்கும் போல் அப்படின்னு கற்றுப்பீங்க. இதெல்லாம் பண்ணாட்டியும் லவ் கிடைக்க நீங்கள் தகுதியானவங்கன்றது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுடைய தேவைகள் அப்படின்றது பின்னாடி தள்ளிடுவீங்க. ஸோ என்னுடைய தேவைகளை நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க என் மேலே லவ் காட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கிறது மட்டும்தான்
நமக்கு லவ் கிடைக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான வழி, சேஃபான வழி அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர் பிலீஃப் என்ன அப்படின்னா, மற்றவங்க என்னோட ஹாப்பியாக இருக்கும்போது தான் நான் லவ் பண்ணப்படுவேன் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக்கிடுவாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது காரணம், நம்ம வளரும்போது அன்பிரிடிக்டபிள் எமோஷன்ஸ், அதாவது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட எமோஷன்ஸ் வரும் அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல நாம் வளர்ந்துருப்போம். அந்த சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறும். நம்ம சாதாரணமாக இருப்போம், திடீர்னு அந்த சுச்சுவேஷன் ரணகலமாக மாறும். ரணகலமாக இருக்குதேன்னு நினச்சி நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம், அப்படியே அந்த சுச்சுவேஷன் சாதாரணமாக மாறும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நம்ம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் நம்மளை பாதிக்கும். எமோஷ்னலாக இம்மெச்சூரான பீப்புள் கூட நம்ம வளர்ந்து வந்திருந்தாலும், இல்லை நார்சிஸ்டிக் கேர் கிவர்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் நாம் வளர்ந்து வந்திருந்தாலும், அது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவங்களுடைய மூடை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் சேஃபாக இருப்போம். அப்போ தான் நாம் எதாவது ஆர்கியூமெண்ட் வந்தால் தடுக்க முடியும் அப்படின்னு. அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மூடை நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களுடைய மூடை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வளர்ந்துடும். இது உங்கள் நர்வஸ் சிஸ்டத்துக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னாக்க, மற்றவங்க எல்லாரையும் காமாக வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு அது கொடுத்துரும். இந்த இடத்துல கோர் பிலீஃப் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்க யாராவது அப்செட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணுறவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோம். நீங்களும் அது மாதிரி நல்லவங்களாக இருப்பீங்க. பட் ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த தேவை வரும்போது நீங்கள் பண்ண அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சிதா? நீங்கள் யாருக்கு பண்ணீங்களோ அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைச்சிதா? அந்த கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும்னு அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அதை நீங்கள் உணராமல் இருக்கீங்க. உணர்ந்தீங்கன்னாக்கா உங்கள் லிமிட் எதுவோ அதுக்குள்ளே நீங்கள் இருந்துப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்த 4வது பாயிண்ட்டாக நான் சொல்கிறது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர் அபேண்டன்மெண்ட். எப்போ பாரு இந்த பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தரை நாம் கோபப்படுத்திட்டாலோ, இல்லை ஏமாற்றிட்டாலோ, இல்லை அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேறாமல் போயிட்டாலோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அப்போ தான் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். என்னுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இப்படிப்பட்டவங்க தான் எனக்கு தெரியும். பட் அவங்க என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமோ அப்படி நான் வச்சுருந்தேன். என்னையே இழந்து நான் ஒரு பைத்தியக்காரியாக மாறுற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்னு நினச்சி நான் அவ்வளோ பண்ணேன். கொஞ்ச நெஞ்சம் நான் பண்ணலை, நான் நிறைய இழந்தேன். அதனால் கடைசியாக நான் ஒரு பைத்தியக்காரி தான். அது உண்மையிலே ஒரு எமோஷனல் டிப்ரெஷனில் நான் போய் மாட்டிக்கிற அளவுக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விரும்பினா தக்க வச்சுக்கிறதுக்கு அவ்வளவும் செஞ்சேன். பட் ஆனால் கடைசியில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் பண்ண எதுவுமே அவங்கள பாதிக்கலை. நான் கொடுத்த லவ்வோ, எஃபோர்ட்டோ, நான் கொடுத்த சாக்ரிஃபைஸோ, நான் கொடுத்த அன்போ, மணியோ, என்னோடய கேரோ, அட்டென்ஷனோ ஒன்று கூட அவங்கள பாதிக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் தான் கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். பட் அது எந்த இடத்துல மதிப்பு இல்லை அப்படின்னு எனக்கு நான் கொட்டி கொடுத்த எதுக்குமே மதிப்பு இல்லை அப்படின்றத அவங்க எனக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமேலுக்கு அப்போ தான் நான் கண்ணு முழிச்சே பார்த்தேன். வாழ்க்கையில் அப்போ தான் நான் கண்ணே முழித்தேன் நான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயம், நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அவங்கள நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் அந்த சந்தோஷத்தை அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற அத்தனையும் அவங்க மதிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற எல்லாமே தூசுக்கு சமமாக தான் அவங்க நினைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்த 5வது காரணம், உங்களுடைய தேவைகள் இங்கே நிராகரிக்கப்படுது. உங்களுடைய ஓன் எமோஷன்ஸ் இங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய தேவைகளை மற்றவங்க யாரும் கண்டுக்கலை அப்படின்றதுக்காக நீங்களும் அதை நிராகரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா?
மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை நீங்கள் நிராகரிச்சிடுவீங்க. அதனால் மற்றவங்களும் நிராகரிச்சிடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மற்றவங்கள நோட்டீஸ் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயும் இந்த தேவைகள் இருக்குது அப்படின்றத சுத்தமாக மறந்துடுவீங்க. மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னா, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பை யார் எடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இங்கே 0 தான். ஸோ இந்த காரணங்கள் தான் இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு காரணம். என்னென்ன காரணங்கள்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். எமோஷ்னல் கேர்கிவராக உங்களை மாற்றிருப்பாங்க. அடுத்து லவ் நீங்கள் அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அன்பிரடிக்டபிள் எமோஷன்ஸ், சுற்றி உள்ளவங்க யார் எப்படி வேணாலும் மாறுவாங்க அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த பேட்டர்ன் உங்களை பாதிச்சிருக்கும். நம்மளை ஒருத்தவங்க விட்டு போயிடுவாங்களோ நிராகரிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். உங்களுடைய தேவைகள் இங்கே முக்கியமாக இருந்திருக்காது. அதனால் இந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பேட்டர்ன் எப்படி உங்களை பாதிக்குது, உங்கள் வாழ்க்கையை ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாதிக்குது அப்படின்றத பார்க்கலாமா? முதல் பாதிப்பு, மற்றவங்க அப்செட்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் குற்ற உணர்வு அடைவீங்க. ஏங்க யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய எமோஷன், அவங்க அப்செட்டாக இருக்கிறாங்க, அவங்க வருத்தமாக இருக்கிறாங்க, அவங்க சோகமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல உங்கள் மேலே இந்த தப்புமே கிடையாது. இதனால் பாதிக்கப்படுறது நிறைய குடும்ப பெண்கள் தான். ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுத்து பார்த்துக்கிற பெண்கள் தான் இந்த பேட்டர்னால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ண அவங்களுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதை மறந்துடுறாங்க. மற்றவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே தூக்கி வச்சு பாரமாக்கிடுறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர், நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் மற்றவங்க யாராவது ஒருத்தர் அப்செட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னாக்க அதை ஃபிக்ஸ் பண்ணுற, அந்த சுச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்ணுற பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நான் தான் அப்படின்ற ஒரு பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்துப்பீங்க. நீங்கள் பண்ணாத தப்புக்கு உடனே போய் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுனால அவங்க அப்செட்டு குறைஞ்சிரும் இல்லையா? அதனால் ஸோ இது என்ன ஆகும், உங்களுக்கு சொந்தமில்லாத, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குற்ற உணர்வை உங்களை சுமக்க வைக்கும். புரியுதுங்களா? இது முதல் பாதிப்பு. ரெண்டாவது பாதிப்பு, உங்களுடைய சொந்த தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிராகரிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி நிறையா மற்றவங்களை எப்படி கேர் எடுத்துக்கிறது அப்படின்றத நீங்கள் செலவிடுவீங்களே தவிர உங்களுடைய எமோஷ்னல் வெல்பீயிங் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க தவறிடுவீங்க. இதனால் நீங்கள் நிறைய நேரம் எமோஷ்னலாக எக்ஸாஸ்ட் ஆவீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்களை நல்லவங்களாக காட்டும், அதுதான் உங்கள் பொறுப்புன்றதுனால நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் ட்ராட் மீன்ஸ் வறட்சி, அந்த அளவுக்கு உங்கள்கிட்டேருந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்களும் சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்கள ஹாப்பிப்படுத்த முடியல அப்படின்னாக்க உங்களை தூக்கி போட்டு போக கூட தயங்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் உண்மையை உணருவீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது, வாழணுன்ற எண்ணம் இருக்காது, வெறுத்து போயிடும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி சரி பண்ண பாருங்கள். உங்கள் சொந்த தேவைகளை நீங்கள் நிராகரிக்காதீங்க. நிராகரிக்கிறது ரெண்டாவது பாதிப்பு. மூணாவது பாதிப்பு, நீங்கள் எமோஷ்னலாக டிபெண்டடாக இருக்கிற மக்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி அப்படிப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள தான் அட்ராக்டும் பண்ணுவீங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களுக்கான பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களுடைய எல்லா சந்தோஷத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களே, உங்களை தேடி வருவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எமோஷ்னல் பேர்டனை, எமோஷ்னல் பேக்கேஜை உங்களுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பாருங்கள், மற்றவங்களுடைய எமோஷன்ஸுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கும்போது அவங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறீங்க. பட் அது ஆனால் உண்மையிலே உங்களை சேர்ந்ததா அப்படின்னாக்க அது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அவங்களுடைய எமோஷன்ஸுக்கு அவங்க தான் பொறுப்பெடுக்கணும், நீங்கள் பொறுப்பு எடுக்கவே கூடாது. பட் ஆனால் நீங்கள் எடுத்துருவீங்க.
இதை உணராமல் நிறைய பேருடைய எமோஷன்ஸு ஸ்டெபிலிட்டிக்கு அவங்க உங்களை ஒரு அஸ்திவாரமாக பேஸ்மெண்ட்டாக பயன்படுத்திப்பாங்க. இது 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பாக வர்றது, உங்களால் பவுண்ட்ரி செட் பண்ணவே முடியாது. நோன்னு சொல்கிறத நீங்கள் செல்ஃபிஷ் மாதிரி உங்களை உணர வைப்பாங்க. நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு, அதாவது மற்றவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்டேருந்து எதுவும் எமோஷ்னல் ஹெல்ப் கேட்பாங்க, அதை உங்களால் நிராகரிக்க முடியாது. அதை நிராகரித்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கு நம்மளை தேடி வந்துட்டாங்களே, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற நினப்பில் அவங்கள ஏமாத்துறதுக்கு நீங்கள் பயப்படுவீங்க. இதனால் என்ன ஆகும்? நீங்கள் ஓவர் கமிட் ஆகிடுவீங்க, ஓவர் கிவர் ஆகிடுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களை நீங்களே ரொம்ப பாடுபடுத்திப்பீங்க. ஸோ உங்களால் பவுண்ட்ரிஸ் செட் பண்ண முடியாது. இது 4வது பாதிப்பு. 5வது பாதிப்பு, நீங்களாக இருக்கவே மறந்துடுவீங்க. மற்றவங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்ற உங்கள் ஐடென்டிட்டியவே நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள் ஐடென்டிட்டி அப்படின்றது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுடைய பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் என் ஐடென்டிட்டி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய உண்மையான ஆத்தென்டிசிட்டி இங்கே அழிஞ்சே போயிடும். ஸோ ஏன்னா மற்றவங்க எல்லாருடைய தேவைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் உங்களை கேட்கும்போது, உங்களுடைய தேவைகள் என்னன்னு உங்களை கேட்கும்போது அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் உங்களை இழந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த பாதிப்பெல்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். மற்றவங்க அப்செட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கும். உங்களுடைய சொந்த தேவைகளை நீங்கள் நிராகரிப்பு பண்ணிடுவீங்க. எமோஷ்னலாக டிபெண்டான பீப்புளை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களால் பவுண்ட்ரி செட் பண்ண முடியாது. உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் இழந்துடுவீங்க. இந்த பாதிப்பு தான் இந்த பேட்டர்னால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேட்டர்னை எப்படி ஹீல் பண்ணலாம்? முதல்ல உங்களுக்கானது எது, அடுத்தவங்களுக்கானது எது அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். கேள்வி கேளுங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போது இந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, இது எனக்கானதா இல்லை மற்றவங்களுக்கானதா? உங்களுக்கானது அப்படின்னாக்க நீங்கள் எப்படி வேணாலும் உழைக்கலாம், எப்படி வேணாலும் வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் மற்றவங்களுக்கானது அப்படின்னாக்க அந்த இடத்துல நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணுறது ரொம்பவும் அவசியம். ஏன்னா உங்களுடைய கம்பேஷன், கனிவு, இரக்கம், மற்றவங்களுடைய எமோஷன் பேக்கேஜை உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. மற்றவங்களோட எமோஷ்னல் லைஃப்பை நீங்கள் தூக்கி சுமக்காதீங்க. புரியுதுங்களா? முதல் விஷயம், உங்களுக்கானது என்ன, மற்றவங்களுக்கானது என்ன அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணிங்க. அதுதான் முதல் ஸ்டெப்பு. ஹீலிங்க்கான முதல் ஸ்டெப்பு, இந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வரத்துக்கான முதல் ஸ்டெப்பு. 2வது, தேவையில்லாத குற்ற உணர்வை விடுங்க. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க யாராவது அப்செட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களாம் வந்து வாயை திறந்து பேசுகிற வரைக்கும் நீங்கள் வாயை மூடிட்டு இருங்க. நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்களான்னு யோசிச்சு பாருங்கள். இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களோட எமோஷன்ஸுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையவே கிடையாது. எடுத்ததுமே போயிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, நான் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிட அப்படின்ற வார்த்தையை விடாதீங்க. அது உங்களை நீங்கள் சிறுமைப்படுத்திக்கிறதுக்கு சமம். புரியுதுங்களா? அவங்களுடைய எமோஷன்ஸ் என்னன்றதை அவங்களே எக்ஸ்ப்ரோஸ் பண்ணட்டும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் அந்த குற்ற உணர்வை உங்களுக்குள்ளே சுமக்காதீங்க. எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் எல்லாருடைய முடிவுகளுக்கும் மற்றவங்க காரணமாக இருக்கவே முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க வந்து ஒரு எடுக்கிற முடிவுகளில் அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்செட் வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி காரணமாக முடியும்? அவங்க அந்த மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமாக கிடையவே கிடையாது. ஸோ மற்றவங்களுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களுடைய ஓன் எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் மற்றவங்களை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, நான் வேண்டாங்கல. பட் ஆனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்றத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்னொருத்தவங்களுடைய எமோஷன்ஸ்
அவங்க எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணுவாங்கங்க. அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்காதீங்க. அவங்களோட எமோஷன்ஸுக்கு நீங்கள் உண்மையிலே மதிப்பு கொடுக்குறவங்களா இருந்தாக்கா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எட்ட வாங்க. அங்கே போய் நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு உங்களை நீங்கள் சுருக்கிக்காதீங்க. இது 2வது ஸ்டெப்பு. தேவையில்லாத குற்ற உணர்வு எமோஷனல் பேக்கேஜை நீங்கள் எடுத்து சுமக்காதீங்க. இது 2வது ஸ்டெப்பு. 3வது, லேர்ன் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரி செட் பண்ணுங்க. புரியுதுங்களா? யாரை கேர் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். பட் அவங்களுடைய அத்தனை எமோஷன்ஸையும் நீங்கள் கேரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு பாரமாக தான் மாறும். நீங்கள் யாரையுமே ரெஸ்கியூ பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ரெஸ்கியூவராக தான் மாற முடியுமே தவிர உங்களால் யாரையுமே காப்பாற்ற முடியாது. யார் ஒருத்தர் சுயமாக தன்னுடைய எமோஷன்ஸுக்கு பொறுப்பு எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும். மற்றவங்க அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அது ஒரு ஒட்டுண்டித்தனமாக தான் இருக்குமே ஒழிய உண்மையான ரிலீஃபாக அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் அதை சொல்யூஷன் கொடுக்கணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போய் செயலில் இறங்காதீங்க. அவங்களையே அவங்களோட எமோஷன்ஸுக்கு பொறுப்பேற்க விடுங்க. மற்றவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், பட் உங்களை அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஸோ பவுண்ட்ரிஸ் போட்டு உங்களுடைய கேரை கொடுங்க. இது 3வது ஸ்டெப்பு. 4வது, உங்களுடைய சொந்த தேவைகளை நிராகரிக்காதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத விட்டு கொடுக்காதீங்க. இன்றைக்கி எனக்கு என்ன வேணும், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கிறது என்னை நான் எப்படி சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்களுடைய எமோஷன்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பெடுத்து உங்களை நீங்கள் இழக்கிறத விட உங்களுடைய தேவைகள் இங்கே மேட்டர் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட்டாக நான் சொல்ல வர்றது, அவங்க வாழ்க்கைக்கான பொறுப்பை அவங்களே எடுக்க விடுங்க. நீங்கள் ஏன் போய் அங்கே ரெஸ்கியூவராக ஹீரோவாக போய் நிற்கிறீங்க? அது பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைன்றப்போ ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அந்த உண்மையை இப்போவே நான் சொல்லிடுறேன். ஹீலிங் அப்படின்றது மற்றவங்களுடைய தேவைகளுக்கு மற்றவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குற ஒருத்தர் அப்படின்னு மாறுவீங்கன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணுறதை நிறுத்தினா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்பேஸ் ஹெல்த்தியாக மாறும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். அவங்களுடைய எமோஷன்ஸுக்கு பொறுப்பெடுத்துக்க அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அவங்களாம் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை, எமோஷன்ஸுக்கான பொறுப்பை, சந்தோஷத்துக்கான பொறுப்பை அவங்களே எடுக்க விடுங்க. நீங்கள் போய் முன்னாடி நிற்காதீங்க. 6வது ஸ்டெப்பு, பொறுப்புக்கு பதிலாக கனிவு, இரக்கம் அதை மட்டும் வச்சுக்கோங்க. பொறுப்பை தூக்கி தலையில் வச்சுக்காதீங்க. உங்களால் ஒருத்தரை கேர் பண்ண முடியும், பட் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வைக்காதீங்க. புரியுதுங்களா? ஹெல்த்தியான லவ்வுக்கும் அன்ஹெல்தி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் பொறுப்பு இருக்குது. ஒருத்தர் அப்செட்டாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா நீங்கள் என்னன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. அவங்க மேலே கேர் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் அது என்னன்னு கேட்டு சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதை சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கானது. அவங்களுக்கு வேணால் நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணலாம், அதுதான் நீங்கள் பண்ண முடியும். பட் உங்களை விட்டு கொடுத்து அங்கே நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பு பண்ணாலும் அது வேஸ்ட். புரிஞ்சுதுங்களா? ஒருத்தருக்கு என்ன தேவையோ அவங்க வாயை விட்டு கேட்கட்டும், அதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. பட் ஆனால் நீங்கள் இறங்கி எந்த வேலையும் செய்யாதீங்க. இதுதான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான வழி. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கானது என்னவோ அதுக்கு மட்டும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கானதை தூக்கி போடுங்க. மற்றவங்க அப்செட் ஆனாங்க அப்படின்னாக்க தேவையில்லாத குற்ற உணர்வை உங்களுக்குள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. ஹெல்தி பவுண்ட்ரி செட் பண்ணுங்க. ஒருத்தவங்களை கேர் பண்ணுங்க, வேணாங்கள உங்களை அங்கே லூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய தேவைகளை எப்பவும் கனெக்டடாக இருங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கனெக்ட் ஆகாதீங்க.
அவங்கவுங்களுக்கான பொறுப்பை அவங்கவுங்களே எடுத்துக்கட்டும், அவங்கவுங்களுக்கான சந்தோஷத்தை அவங்கவுங்களே தேடிக்கட்டும். நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க சந்தோஷமாக மாறணும்னு நினைக்காதீங்க. பொறுப்புக்கு பதிலாக கனிவை மட்டும் கொடுங்க. அந்த பொறுப்பை நீங்கள் தூக்கி தலையில் சுமக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டர்ன்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ஸோ இந்த எபிசோட் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கத்தில் பொருந்தி போச்சு அப்படின்னாக்க உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பல பேரை ரீச் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியே விடுங்க. இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிற மெசேஜ் இதுதான். நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது மற்றவங்களுடைய எமோஷ்னல் வெயிட்டை தூக்கி சுமக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கிடையாது. நீங்கள் மற்றவங்கள கேர் பண்ண முடியும், பட் அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்கள லவ் பண்ண முடியும், பட் உங்களை இழந்து தான் லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்கள அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களே ஓன் எமோஷன்ஸை அவங்களே பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் விட்டுருங்க. அதுதான் உங்களுடைய சொந்த அமைதியை பாதுகாக்கும். ஹீலிங் அப்படின்றது நான் மற்றவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கிறது அப்படின்ற கேள்வியை மாற்றிட்டு நான் என்னுடைய எமோஷ்னல் வெல்பீயிங்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் மாறுறது தான். ஸோ நீங்கள் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது, பட் ஆனால் உங்களுடைய சொந்த எமோஷ்னல் வெல்பீயிங்க்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற அந்த நம்பிக்கையை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னாக்கா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. இந்த எபிசோடில் என்னோட நீங்கள் இணைஞ்சதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். ஸோ இந்த எபிசோடை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது ஒரே ஒரு மெசேஜ் தான். நீங்கள் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு பொறுப்பாக முடியாது, ஆனால் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. இந்த பேட்டர்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். என்னோடய பயோவை செக் பண்ணிங்கன்னா அதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னுடைய குரூப் சம்மந்தமான தகவல்கள் அனுப்புவேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த எபிசோடில் என்னோட நீங்கள் இணைஞ்சதுக்கு ரொம்பவும் நன்றி. மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு பேட்டர்னில் வந்து சந்திக்கிறேன்.